தேவையற்றது என்று தூக்கி எறியப்படும் பொருட்கள் சிலரின் வாழ்க்கையை சரிவிலிருந்து தூக்கி நிறுத்தியிருக்கின்றன. அப்படிப்பட்ட உயர்வை பெற அவர்கள் சிந்திய வியர்வை துளிகள் அவர்களின் வெற்றியை பறைசாற்றுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு உழைக்கும் குழுவினர் குறித்த பதிவை உழைப்பாளர் தினமான இன்று பார்க்கலாம். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மதுரையில் சுதேசி மகளிர் பிளாஸ்டிக் மறுசுழற்சி மையம் தொடங்கப்பட்டது. இந்த மையத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் 30 நாட்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்கிறார்கள். இதற்காக 40 முதல் 60 மைக்ரான் அளவுள்ள பிளாஸ்டிக் பொருட்களை தரம் பிரிக்கின்றனர். தரம் பிரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை தார்ச்சாலைகள் அமைப்பதற்கு அரசிடமே விற்று வருமானம் ஈட்டி வருகின்றனர் சுதேசி பெண்கள் குழு. இந்த குழுவில் இருந்து நிறைய ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. அதையும் நாங்கள் ட்ரைனிங் பழகிட்டு வீட்டில் இருந்தேவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங்கை மகளிர் திட்டத்தின் மூலமாக சொன்னாங்க. சொல்லவும் சரி சமூக சேவை அடிப்படையில் செய்யலாம் அப்படின்னு எல்லாரும் இது பண்ணதுனால இதை சமூக சேவை அடிப்படையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 7 வருஷம் ஆச்சு குழு ஓப்பன் பண்ணி. ஆனால் இப்போ தொழில் பண்ணுற வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிது. ஆனால் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது பிளாஸ்டிக் ரோடு தயாரிக்கிறதுல பிளாஸ்டிக் கவர்கள் வாங்குறதுக்கு ஒரு வீடுகளாக சேகரித்து கவர்களை வாங்கி பிளாஸ்டிக் ரோடு போடுறதுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மக்கள்கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே எங்களுக்கு வெளியிலேருந்தும் வாங்கிக்கிட்டு இருக்கோம், கடைகளில் இருந்தும். ஆனால் இப்போ தயார் பண்ணி வெளியில் மகளிர் திட்டம் மூலியமாக எங்களுக்கு டிஆர்டிஎல்ல வாங்கிக்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து வாங்கி ரோடு போடுறதுக்காக வாங்கி அவங்க இது பண்ணிக்கிறாங்க. வீடு வீடாக சென்று மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி பிளாஸ்டிக் கழிவுகளை இக்குழுவினர் பெற்று வருகின்றனர். அது மட்டுமின்றி மதுரை மாநகராட்சியின் வெள்ளைக்கல் குப்பை கிடங்கில் இருந்து பிளாஸ்டிக் பொருட்களை கிலோ ஒன்றுக்கு 5 ரூபாய்க்கு பெற்றுக் கொள்கின்றனர். இதனை மறுசுழற்சி செய்து மாதம் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வரை வருமானம் ஈட்டி வருகின்றனர். இப்போ இதில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. தொழில் வீட்டை விட்டு வெளியிலே போக முடியாமல் அப்படிலாம் இருந்தாங்க. அவங்களுக்கு இது ஒரு தொழில் வாய்ப்பு அமைஞ்சது. அதனால இதில் ஒரு மாதத்துக்கு 2,000 ரூபாயிலேருந்து 3,000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம். தனியாகவும் ஒரு சிலர் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு 1 நாள் 2 நாள் வேலைக்கு அவங்க வருவாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து ரொம்ப சக்ஸஸாக இது போயிட்டுருக்கு. குப்பை தானே என்று எண்ணாமல் பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி முறையில் உருவாக்கி இதை ஒரு சேவையாகவும் அதே சமயத்தில் பொருளீட்டும் முறையாகவும் இந்த சுய உதவிக்குழு பெண்கள் மாற்றியிருக்கிறார்கள். தன்னம்பிக்கையுடன் கூடிய கடுமையான உழைப்பு வெற்றியை நிச்சயம் பெற்றுத்தரும் என்பதற்கு உதாரணமாக இந்த மகளிர் சுய உதவி குழுவினர் அதனை சாதித்து காட்டியுள்ளார்கள். இதேபோல் அனைவரும் உழைக்க வேண்டும், அவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஹரிகிருஷ்ணனுடன் சிந்தலை பெருமாள்.